போட்டி தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இப்போ ரீசெண்டாக நம்ம கொடுத்த வீடியோக்கில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்யூ எல்லாமே கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, அதே போல் என்னால் படிக்க முடியல சார். நீங்கள் ஒரு நாளைக்கு 20 பேஜ் 30 பேஜ் படிக்க சொல்கிறீங்க, என்னால் ஒரு 5 பேஜ் 10 பேஜ் தான் படிக்க முடியுது, எனக்கு டைம் இல்லை, நான் டெய்லி வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார், எனக்கு 10 மணி நேரம் ஒர்க் இருக்குது, 12 மணி நேரம் ஒர்க் இருக்குது, நான் பார்ட் டைம் ஒர்க் போயிட்டுருக்கேன், ஃபேமிலியில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, எனக்கு கடன் தொல்லை இருக்குது, அதே போல் இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது, என்னால் படிக்கிறதுல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, அதே போல் நான் இல்லத்தரசியாக இருக்கேன் சார், எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது, அந்த டைமில் தான் நான் படிக்கிறேன், என்னால் இவ்வளோ பேஜஸ் தான் கவர் பண்ண முடியுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஏற்கனவே நீங்கள் படித்த விஷயமா இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், ஆனால் அது திரும்ப யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வெற்றி பெறதை உங்களை தவிர வேறு யாராலையுமே தடுக்க முடியாது. அதுதான் உண்மை. நல்லா யோசிச்சு ரொம்ப ஆழ்ந்து நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உண்மை. உங்களுக்கு எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே சேம் அதே போல் பிரச்சனை இருக்குது தான் செய்யுது. சரிங்களா? ஒர்க் போகிற எல்லாத்துக்குமே 12 மணி நேரம் 10 மணி நேரம் குறைஞ்சபட்சம் 9லேருந்து 10 மணி நேரம் ஒர்க் பண்ண தான் போகிறாங்க. அதே போல் மற்ற நேரங்களில் தான் படிக்க போகிறாங்க. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து படிக்கிறவங்கள விட ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்க தான் ரொம்ப தீவிரமாக படிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. கிடைக்கிற நேரத்தில் நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது. எங்கே இதை முடிக்க முடியாமல் போயிடுமோ, இதை படிக்க முடியாமல் போயிடுமோ, இதை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோமோ, இந்த டெஸ்ட்டை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் அந்த ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க இல்லையா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக படிக்கிறவங்களே நீங்கள் தான். நீங்கள் மட்டும் மனசை தளராமல் இல்லை பின்வாங்கி போகாமல் முழு உறுதியோட மன தைரியத்தோடு படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வெற்றி பெற முடியும். உங்களுக்கு 4 மணி நேரம் கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த 4 மணி நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க. இப்போ நீங்கள் வேலைக்கே போகிறீங்க, எனக்கு 12 மணி நேரம் ஒர்க் இருக்குது, இல்லை 10 மணி நேரம் ஒர்க் இருக்குது அப்படின்னு அப்படி இருக்கும்போது தூங்குறதுக்கு நீங்கள் ஒரு 6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மற்ற நேரங்கள் எங்கெங்கெல்லாம் டைமை வீணாக்குறீங்களோ அதெல்லாம் குறைங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு. அதில் ஒர்க் போகிறவங்களை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். ஒர்க் போகிறவங்க டைமை இந்த மாதிரி பிரிச்சுக்குவாங்க. காலையில் ஒரு 2 மணி நேரம், நைட்டு ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ காலையில் 2 மணி நேரம் உங்களால் நேரமாக எந்திரிக்க முடியும், வேறு யாருடைய டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்காது. அதே போல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 8 மணி நேரம் தூங்குறத ஒரு 6 மணி நேரமாக குறைச்சிக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் அங்கே எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கணும். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னா இங்கே ஒரு 2 மணி நேரம், அங்கே ஒரு 2 மணி நேரம் எடுத்து படிங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நம்ம ஏற்கனவே 180 days ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தோம். TNPSC Group 2 Group 2க்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தோம். Group 4க்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. Group 4க்கு நான் பிளான் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன். இப்போ 180 days ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு ஆர்வமாக படித்து முடிக்கலாம். ஒரு 10 பிளான் வரையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. அதன் பிறகு சோர்வடைஞ்சு பின்னாடி போயிடுவீங்க. சரிங்களா? நம்மளால் படிக்க முடியல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் போயிருங்க. இந்த பிளானே எடுங்க, எதுலாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அனலைஸ்க்கு வாங்க. நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள். இந்த 180 days பிளான் இருக்கு இல்லையா, இதில் எதுலாம் நம்ம முன்னாடி கம்ப்ளீட் பண்ணலாம், எதுலாம் அப்புறம் கம்ப்ளீட் பண்ணலாம், எதுலாம் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு பிளான் எல்லாத்துக்கும் பொதுவான பிளான் கிடையாது. சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் பிளானாக நான் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பிளானை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யோசிங்க, நமக்கு என்ன நேரம் இருக்குது, எவ்வளோ நேரம் இருக்குது, இந்த பிளான் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா, அதே போல் டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த டெஸ்ட் பேட்ச் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? நான் இந்த டெஸ்ட் பேட்சுக்காக சொல்ல, இந்த பிளானுக்காக சொல்ல, உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும், ஒரு ஸ்டடி பிளான் இருக்கும். அதே போல் தேர்வு எழுதி பார்ப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு டெஸ்ட் பிளான் இருக்கும். அந்த டெஸ்ட் பிளானை எவ்வளோ தூரம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றத முன்னாடியே டிசைட் பண்ணுங்கள். ஒரு டார்கெட் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரம், சரிங்களா, இல்லை 3 வாரம், 2லேருந்து 3 வாரத்தில் நம்மளால் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுது, அதுதான் நம்மளோட ஒரிஜினாலிட்டி. அப்போ அதையே நம்மளால் கடைசி வரையும் கொண்டு போக முடியும். சரிங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 2 வாரம் 3 வாரம் மட்டும் சரியாக படிப்போம். 3ஆவது வாரம் போகும்போது சோம்பேறித்தனம் வந்துடும். ஏன் அப்படின்னா மற்ற காரணங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடும். நமக்கு டைம் இல்லை, நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2 வாரம் நல்லா தானே படித்தோம், ஃபஸ்ட்டு 3 வாரம் நல்லா தானே படித்தோம், அதே ஃபோக்கஸில் படிச்சிருந்தா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியுமே. இன்னும் தெளிவாக உங்களுக்கு மனசில் பதிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் இந்த வெற்றி தேவையோ, TNPSC Group 2 Group 2 இல்லை Group 4 VO எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும், எனக்கு ஒரு போஸ்டிங் வேணும் அப்படின்ற ஒரு தீர்க்கம் இருக்கோ அவங்க படிப்பாங்க. கண்டிப்பாக அவங்க படிப்பாங்க. மனசில் வலி இருக்குது, எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக படிப்பாங்க. இல்லை இது ஒரு வாய்ப்பாக தான் நான் பயன்படுத்திக்கிறேன், நான் ஆல்ரெடி வேற ஒரு ஜாப்ல இருக்கேன், எனக்கு அது போதுமானதாக தான் இருக்குது, எனக்கு கடன் தொல்லை இல்லை, என் ஃபேமிலியில் பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் ஜாப் இல்லைனாலும் என்னால் பொழைச்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இவ்வளோ தூரம் ஓடி வர மாட்டீங்க. நீங்கள் மான் ஓடுற மாதிரி கிடையாது. சிங்கம் துரத்தி ஓடி வரும் இல்லையா, மானை துரத்தி ஓடி வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் நீங்கள். சரிங்களா? ஆனால் மான் மாதிரி ஓடுறீங்க இல்லையா, எனக்கு குறிப்பிட்ட காலம் தான் இருக்குது, 2 மணி நேரம் 4 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் உயிருக்காக ஓடிட்டு இருக்கீங்க, உணவுக்காக ஓடலை. அப்படின் போது உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க, இலக்கை நோக்கி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்கா? இல்லை, எல்லாருக்குமே தான் பிரச்சனை இருக்குது. இது உங்களுக்குமே தெரியும். இருந்தாலுமே நம்ம மனசு வருத்தத்தை நோக்கி தான் போகும். ஏன் அப்படின்னா அந்த போர்வைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் யாருமே நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க.
இல்லை அது நமக்கும் ஒரு ஆறுதலாக இருக்குது. கஷ்டமாக இருக்குது நம்ம புலம்பிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி வெளியே வருவோம்? வருத்தப்பட்டோம்னா என்ன கிடைச்சிரும்? 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இல்லை 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி புலம்பிட்டே இருக்கோம்ல, வருத்தப்பட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம பிரச்சனை தீர்ந்துட போதா? இல்லை பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கடன் தான் மாறிட போதா? நான் வந்து 2 நாளாக வருத்தப்பட்டேன், அதனால் என்னோட கடன் ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது இல்லை 2 லட்ச ரூபா இருக்குது, அது குறைஞ்சிட போதா? இல்லை எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது குறைஞ்சிட போதா? எதுவுமே மாற போகிறதில்ல. நீங்கள் உங்கள் காலத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய திறமையை நீங்களே கம்மியாக மதிப்பிட்டுருக்கீங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்குது. அந்த திறமையை நீங்கள் தான் வெளிக்கொண்டு வரணும். வெற்றி பெறவங்க எல்லாருமே பணக்காரராக இருக்கிறவங்க தான் வெற்றி பெறாங்களா? கடனே இல்லாதவங்க தான் வெற்றி பெறாங்களா? பிரச்சனையே இல்லாதவங்க தான் வெற்றி பெறாங்களா? பிரச்சனை நிறைய இருக்கிறவங்க, கடன் தொல்லை நிறைய இருக்கிறவங்க, என்னால் வாழவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வெற்றி பெற்றிருக்காங்க. யாருடைய ஆதரவுமே இல்லாமல் தனித்து வாழக்கூடிய நிறைய பேர் வந்து போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றிருக்காங்க. காரணம், அவங்களால் தொடர்ந்து இயங்க முடியுது. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் தொடர்ந்து இயங்கணும். சரிங்களா? உங்களால் மட்டும்தான் உங்கள் வெற்றியை வந்து கையில் எடுத்துக்க முடியும். நீங்கள் தான் ஓடணும். எல்லாருமே வழிகாட்ட தான் செய்வாங்க. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் சிலபஸ்க்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், இதெல்லாம் படித்தா போதுமானது, எப்படிலாம் படித்தா இதெல்லாம் உங்களால் கவர் பண்ண முடியும், எப்படி மதிப்பெண் வாங்க முடியும், எல்லாமே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இப்படி படித்தேன், அப்படி படித்தேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அவங்க பேட்டியெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு தோணும் இல்லையா? அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் படிச்சிருந்திருக்காங்க, உங்களுக்கு தோணவே இல்லையா? ஸோ வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, ராஜ்குமார் ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்கு, அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து அவனுக்கு பொழைக்க வச்சாங்க அப்படின்னு எங்கள் யாரும் யோசிக்க போதில்லை. எல்லாருமே போட்டித் தேர்வுக்கு படிக்கிறாங்க. ராஜ்குமாருக்கு யாருமே இல்லை, அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து அவனை பொழைக்க வச்சிடலாம் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்க போகிறதில்ல, டிஎன்பிஎஸ்சி நினைக்க போகிறதில்ல. இது ஒரு போட்டித் தேர்வு. சரிங்களா? போட்டித் தேர்வில் நம்ம எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்னு தான் தெரியும். நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய திறமை இருந்தால் அதில் வெற்றி பெற முடியும். புலம்பிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறவே முடியாது. நம்ம ஆல்ரெடி அதிகமான டீம் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா டெய்லி சேலஞ்ச் கொடுத்துட்ருக்கோம். அந்த டெய்லி சேலஞ்சே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் படிக்கிறீங்க, எவ்வளோ பேர் சும்மா எழுதுறீங்க, எவ்வளோ பேர் வந்து படிக்காமல் வந்து எழுதுறீங்க, எவ்வளோ பேர் படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கீங்க, எவ்வளோ பேர் வெறும் யூடியூப் சேனல் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நமக்கே தெரியும். ஒரு 5000 வியூஸ் போகுது அப்படின்னா 2000 பேர் எழுதுவீங்க. அந்த 2000 பேர் எவ்வளோ பேர் படிக்கிறீங்க, எவ்வளோ பேர் தொடர்ச்சியாக படிக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அது நான் டிரான்ஸ்பரண்டாக ரிப்போர்ட் எடுத்துமே காட்டியிருக்கேன். அப்போ இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்து ஆழமாக படிச்சுட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் தீவிரமாக படிச்சுட்டு இருக்காங்க, நீங்களே தெரிஞ்சிக்க முடியும். ஸோ பயப்படுறதை விட்டுருங்க. ஒரு 10 லட்சம் பேர் படிக்கிறாங்க, 15 லட்சம் பேர் படிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? அவ்வளோ பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறாங்க, ஆனால் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, நம்மள மாதிரி தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு போது அந்த பிரச்சனையை தாண்டி எவ்வளோ பேர் முன்னாடி வராங்க அப்படின்றதான் முக்கியம். சரிங்களா? ஒரு வேகன்சி இருக்குது, ஒரு 10,000 வேகன்சி இருக்குது அப்படின்னா அது இல்லை எத்தனை பேர் போட்டி போடுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே ஒரு போட்டி வச்சுக்கோங்க, ஒரு 10 டார்கெட் வச்சுக்கோங்க, இல்லை 10 எக்ஸாம் வச்சுக்கோங்க, இல்லை 10 லெசனை படிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் அந்த 10 லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்றது நீங்களே யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் அது வந்து பின் வாங்குறாங்க, எவ்வளோ பேர் படித்து முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1%, 2%, இல்லை 10% இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் மாறுபடும். ஏன் அப்படின்னா இங்கே உழைக்கிறதுக்கோ நேரத்தை செலவிடுறதுக்கோ இங்கே நிறைய பேர் ரெடியாகவே இல்லை. என்னுடைய நேரத்தை நான் வீணாக்கலாம், எனக்கு ரொம்ப மனசை கஷ்டமாக இருக்குது, நான் இப்போ ஒரு பாட்டு கேட்கணும், நான் ஒரு படம் பார்க்கணும், என்னுடைய மனசை நான் இறுக்கமாக வச்சுருக்கேன், இப்போதைக்கு நான் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்றவங்க தான் அங்கே நிறைய பேர் இருக்கும் பொழுது நான் படிக்கிறதே ஒரு ரிலாக்ஸேஷன், படிக்கிறதே எனக்கு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுது, படிக்கிறதே என்னுடைய அறிவை நான் மெருகேற்றிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன நானே ஒரு சிற்பமாக வடிக்கிறதுக்கு இந்த படிப்பு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு அரசு அதிகாரியாக நான் மாறும் அப்படின்றது எனக்கு ஒரு வாழ்க்கையோட லட்சியமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிப்பீங்க. இல்லை அது ஒரு ஜாபாக பார்க்குறேன், மாத சேலரியாக பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு படிப்பு ஏறாது. அப்பப்போ ஒரு டார்கெட் வச்சு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வந்து இது முடிச்சிடலாம், வேலை வாங்கிடலாம், ஒரு அரசு அதிகாரியாக போய் உட்காந்துடலாம். கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்குள்ள அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நடைமுறைக்கும் நம்ம ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுவோம், ஏதாவது ஒரு நீதியை கொடுத்துருவோம், ஏதாவது ஒரு சமூக நீதியை கொண்டு வந்துடுவோம், இல்லை ஏதாவது நம்மளால் ஆன ஒரு விஷயத்தை நம்ம வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம், ஒரு அறம் சார்ந்த செயலில் ஒரு அரசு அதிகாரியாக மாறி செயல்படுவோம் அப்படின்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் படிப்பீங்க. இல்லை சார் நான் படிச்சுட்டு தான் இருந்தேன், ஆனால் ஒரு 50% கம்ப்ளீட் பண்ண அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி மனசு இறுக்கமாக இருக்குது, கண்டிப்பாக எக்ஸாம்லாம் வருமா, வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தானே இருக்குது, வந்தால் மட்டும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்தால் படிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஏன் இப்போ நீங்கள் விடுறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ ஏன் விட வேண்டிய அவசியம் என்ன? இல்லை இல்லையா? எந்த ஒரு காரணங்களும் நம்ம ஏன் விட்டுட்டு போகணும்? படிங்க, தொடர்ச்சியாக படிங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் படிக்கக்கூடிய அந்த காலத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னொருத்தர் முன்னாடி வந்துடுவார், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கிறதுனால யாருக்கும் எந்த விதமான நல்லதும் நடக்க போகிறதில்ல. நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தேர்வில் வெற்றி பெற முடியும். நீங்கள் படிக்கல அப்படின்னா யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் நடக்க போகிறதில்ல, நீங்கள் தோல்வி அடைய போகிறீங்க. அதே போல் எனக்கு தேவையில்லை, நான் வந்தேன் நான் போகிறேன் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்தேன் வருத்தப்பட்டு போகிறேன் அப்படின்றவங்க மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சார் எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சார் எனக்கு வேலை வேணும் ஆனால் என்னால் முன்னாடி போக முடியல அப்படின்றவங்க தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் பின்னாடி போகிறீங்களா போங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்காங்க, போயிட்டும் இருக்காங்க, இனிமேலும் போவாங்க. ஏன் அப்படின்னா வெற்றி பெறக்கூடிய வழி தெரியல, இல்லை வெற்றி அடைய வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை.
யார் யாருக்கெல்லாம் வெற்றி அடைய வேண்டிய அவசியம் இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் வெற்றிக்கான பாதை சரியான முறையில் கடைபிடிக்க தெரியுதோ அவங்க வெற்றி பெறுவாங்க. நான் எப்பவுமே சொல்றதான், நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க இல்லை ஒரு பிளானை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ரெண்டு. ஒன்று உங்களுடைய நேரம், இன்னொன்று அயராத உழைப்பு, ஓய்வில்லாத உழைப்பு. நான் எந்த விதமான இடங்கள்லையுமே மனசை தளர விட மாட்டேன், கண்டிப்பாக எனக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் நான் படிப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் தேர்வில் வெற்றி பெற முடியும். ஓகே, இப்போயே அந்த 180 days பிளான் நான் காட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா நாலுலேருந்து உங்களுக்கு 180 days பிளான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு பிளான் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, 180 days ஸ்டடி பிளான். நீங்கள் குரூப் 2 குரூப் 2க்கு புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டடி பிளான் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 7ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன படிக்கணுமோ அதற்கான ஸ்டடி PDF ஆப்லேயும் இருக்கும், அதே போல் நம்ம வெப்சைட்லையும் நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோக்கில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணுமோ அதற்கான PDF நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்களுக்கு ஸ்டடி PDF நம்ம வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணல, அதெல்லாம் விஷயம் இல்லை. நீங்கள் இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்க, நான் வீட்டிலேருந்து படிக்கிறேன் சார், எனக்கு ஏதாவது ஒரு வகையில் கைட் பண்ணுங்க அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? பிரிண்ட் போட்டு படிங்க, இல்லை எழுதி வச்சு படிங்க, ஏதோ ஒரு வகையில் இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. சார் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக் மட்டும் நான் படிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் முடிஞ்ச வரையும் மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியும் அட்லீஸ்ட் வெயிட்டேஜ் பேஸ் பண்ணியாவது படிங்க. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9, எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துட்டு சயின்ஸ்க்கு வெயிட்டேஜ் கம்மியாக கொடுத்து படிங்க. நம்மளே பிளானில் சயின்ஸ்க்கு வெயிட்டேஜ் கம்மியாக தான் கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது தாராளமாக நீங்கள் பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கலாம். பிளானில் என்னென்ன லெசன் சொல்லியிருக்குமோ அது எல்லாமே முடிஞ்ச வரையும் கவர் பண்ணுங்கள். ஒரு 80லேருந்து 90% கவர் பண்ணுங்கள். நான் இந்த பிளானை ஃபாலோ பண்ணிட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றவங்க டெஸ்ட் பேட்ச் பற்றி ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்போம். அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி உங்கள் லெவல், உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 65 டெஸ்ட் அப்டேட் பண்ணுவோம். இது Prelims சிலபஸை பேஸ் பண்ணி, TNPSC குரூப் 2 குரூப் 2 Prelims சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதியமான் டீமோட ஆப்பில் அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி தகவல் கொடுத்துருப்போம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புத்தகம் இல்லாமையே படிச்சுட்ருக்கீங்க, PDFலேயே படிச்சுட்ருக்கீங்க. இப்போ ஸ்டடி PDF நிறைய பேர் அதுக்காக தான் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன், முடிஞ்ச வரையும் புத்தகம் வாங்கி படிங்க. புத்தகம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களால் அதிலே நோட் பண்ணி படிக்க முடியும், ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வேறு ஏதாவது அங்கே நோட் பண்ணணும் அப்படின்னா உங்களால் நோட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ்க்கு புக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா லைனுமே நம்மளால் நோட்ஸ் எழுத முடியாது, முடிஞ்ச வரையும் புக்கில் நோட் பண்ணி படிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சமச்சர் புக் இல்லாதவங்க அதியமான் டீம் வெப்சைட்டில் உங்களுக்கு புக்கை பற்றின அப்டேட் கொடுத்துருப்போம். புக்கு வேணும், என்ன புக்கு வேணும் அப்படின்றவங்க வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான புக்கும் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். தமிழ் மீடியம் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். எது வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு எல்லா விஷயங்களையும் போட்டு மனசில் குழப்பிக்காதீங்க. அவங்க இதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்குறீங்களா அப்படின்றலாம் மேட்டர் இல்லை. நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கிறீங்களா இல்லையா? சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய முடிவு என்ன? இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு யூஸும் இல்லை. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு படி முன்னாடி போகிறீங்க, உங்கள் இலக்கை நான் கொஞ்சம் உறுதியாக பிடிச்சிக்கிறேன், நான் ஏறக்கூடிய கைதை கொஞ்சம் கெட்டியமாக நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் முன்னாடி ஏறி வரீங்க அப்படின்னா அதுதான் பயன் தரும். அதுக்காக தான் அந்த மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கேட்டு, ஸோ இனிமேல் தொடர்ச்சியாக படிப்பீங்க, தொடர்ச்சியாக படிச்சுட்டு வருவீங்க அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனையும் இருக்குது. யார் யாரெல்லாம் எல்லா விதமான பிரச்சனையும் விட்டுட்டு வெற்றியை நோக்கி ஓடி வராங்க அப்படின்றது தான் வெற்றியே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம், கற்றலை தவம் ஆற்றில் வரும். நன்றி, வணக்கம்.